எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா. என்ன பேபி நம்ம மினிஸ்டருமே நான்சிங்க பார்த்து எந்த மினிஸ்டர் பேபி சொன்னா என் வீட்டுக்கு ரைடு வருவாங்கல்ல எலெக்ஷன் டைம்னால நீ உஷாராயிட்ட பேபி பேபி என்ன சாமியான பந்தல்ல வேட்டி கட்டுன்னு வந்துக்கிற என்ன பேபி அசிங்க பத்தற ஆயா பாவாட ஆயா லூஸ் வந்து ஆனால ஆயா கட்டின்னு வந்துட்டேன் தெரியுமா பேபி படிச்சவங்க மாதிரியா பேசுறீங்க நீங்க நான் 2ஆம் கிளாஸ் தானே பேபி படிச்சேன் ஆமா இல்ல டேய் யாரா அவன் ஸ்ட்ரீட்ல டிக்கெட் கட்டனது அறிவில்ல உனக்கு who are you பேபி இவ எதுக்கு இங்க வர்றா வெடிக்காத பட்டாசெல்லாம் பொறியின் மலான்னு வந்திருப்பான் வர்றா கெத்தா நிக்கணும்ல ஆமா இல்ல நான் என்ன சொன்னேன் அதானே எங்களை என்னைக்கு போட விட்டுருக்கீங்க போடு புஷ்பான வெளிச்சத்தில் அவன் மண்டை பார்ப்பா பளிச்சுனுக்குது வணக்கம் 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 சேம் டு யூ அங்கிள் யோ பூமி உண்டா அவன் அப்படிதான் கட் பண்ணி பேசுவான் யாரையும் பேச விட மாட்டான் உங்க நல்ல நேரம் இந்த நல்ல நாள் பார்த்து மேடம் உங்களை பக்கம் உங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க மேடம் சொல்லியிருந்தா நாங்களே ஆட்டோ எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வந்துருப்போமே சவாரியே இல்ல என் கஷ்டம் எனக்கு என்னடா வந்தவங்கள வாசல் வீட்டுக்குள்ள வாங்க வாங்க மா வாங்க இந்தாமா ஸ்வீட்டு இந்த மாதிரி ஸ்வீட்டை நீங்க சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க ஷோகேஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க நல்லா இதே இடத்துல உட்காந்து அடிச்சு நொறுங்க ப்ளீஸ் சிட் டவுன் வாங்க மரியாதை மனசுல இருந்த போதுப்பா உட்காருப்பா குழந்தை பிள்ளை உட்காரு ஸ்டைல் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்களா என்னங்க இப்பதானே வந்திருக்கோம் சொல்றோம் அவர் யாரு உங்க ஹஸ்பண்டா ஆமா டிரான்ஸ்போர்ட்ல இருந்தாரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு ஓ ஐம் சோ சாரி நீங்க தான் வேலைக்கு போறீங்களா இல்ல எக்ஸ்போர்ட் கம்பெனில தையல் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்ப கால் வலினால விட்டுட்டேன் ஓ சோ இப்ப எதுக்குங்க தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்களோ அதை சொல்லுங்களேன் சொல்லுங்க ஃபோன் எடுத்து பேசுங்க அது ஏன் ஃபோன் எனக்கு வந்த கால் நான் எப்ப வேணா எடுத்து பேசுவேன் நீங்க என்ன விஷயமா வந்தீங்களோ அதை சொல்லுங்க நீங்க ஃபோன் எடுத்து பேசினாதான் நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியும் சார் மனோ ஒரு குட் நியூஸ் நம்ம ஷோரூம் ஒரு பெரிய கம்பெனி நல்ல ரேட்டுக்கு வாங்கிச்சுப்பா சூப்பர் சார் ஆனா ஒரு பேட் நியூஸ்ப்பா உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க எனக்கே கஷ்டமா இருக்குப்பா சார் என்ன ரீசன் சார் அது அவங்களே உன்கிட்ட நேரில் பேசுறேன்னு சொல்லிட்டாங்கப்பா நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா நான் பேசி பார்க்குறேன் பாய் நேர்ல பேசலாம்னு சொல்லியிருப்பாங்களே அதான் நேர்லயே பேச வந்தோம் அந்த புது கம்பெனி கேவி என்டர்பிரைசஸ் கீர்த்தனா வாசுதேவன் என்டர்பிரைசஸ் அந்த கம்பெனி தான் நீ வேலை செஞ்ச ஷோரூமை விலைக்கு வாங்கிச்சு அதே கம்பெனி தான் உன்னை வேலையை விட்டு நிக்கி இங்க கொண்டு வந்து வெட்டி பையா போட்டு இப்ப புரிஞ்சிருக்குமே அந்த புது எம்டி யாருன்னு நான் தான் உன்னை வேலையை விட்டு தூக்கினேன் யூ வாண்ட் டு நோ த ரீசன் I'll tell you. நம்பர் 1 உன் பேர் எனக்கு பிடிக்கல மனோகர் யக். நம்பர் 2 உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நம்பர் 3 உன்ன மாதிரி பக்கா லோக்கல் பசங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அதான் நீங்களாம் மிடில் கிளாஸ் இல்ல மாச சம்பளத்துல தான் ஃபேமிலி ரன் பண்றீங்கல்ல என்ன கித்துமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க மாச சம்பளம் வரலன்னா 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதிக்குள்ள உங்க படுற பாடு இருக்கே ஐயோ அவங்க படுற துயரத்தை நினைச்சா எனக்கே அழுக வந்துடும் எப்படிடா வாழ போறீங்க அங்கிள் அவங்களே வேலை போயிடுச்சுன்னு ஷாக்ல உட்காந்துட்டு இருக்காங்க நீங்க வேற ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க ப்ளீஸ் டோன்ட் டு தட் சாரிமா நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன் கண்ட்ரோல் பண்ணுங்க ஓகே உங்களையும் உங்க குடும்பத்தையும் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் கித்துமா நீங்க தான் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் நீங்க மட்டும் இந்த குடும்பத்தை கைவிட்டீங்க இவங்க 3 பேர் சேர்ந்து ஏதாவது தப்பான முடிவு எடுத்தாலும் எடுத்துருவாங்க ஓகே அங்கிள் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால மனோ நீ டிரைவர் வேலைக்கு வந்துரு அப்புறம் நீங்க சமையல் வேலைக்கு வந்துருங்க அண்ட் நீ டஸ்டிங் ஐ மீன் வீட்டை க்ளீன் பண்றது பெருக்கி தொடச்சி அங்கிள் லெட்ஸ் கோ இந்த மிடில் கிளாஸ் வீட்ல ரொம்ப நேரம் இருந்தா எனக்கு சஃபோகேட்டிங்கா இருக்கும் ஸ்மெல்லே ஒத்துக்காது எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் தான்ப்பா ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க இது ரெக்கார்ட்பா இந்த குடும்பத்து மேல நீங்க காட்டுற கருணை நினைக்கிறது கித்துமா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிறா என்னடா இது எதுக்கு
நீ மட்டும் எனக்கு மரியாதை கொடுத்தறிஞ்சு உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? வாய்ப்பு கிடைச்ச பொழுதெல்லாம் வச்சு செஞ்சு இல்ல. அதான் முன்னால வெளுக்க விழுந்தவன் 3 ஆம்பளைக்கு சமம்டா. என்னடா நடக்குது? நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி பேசிட்டு போறாங்க. பாத்துக்கிட்டு சும்மா இருக்க. முதல்ல காலடி கேட் இழுத்து போட சொல்லு. எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வை. மா லைஃபே பஞ்சாயத்துல தான் போயிட்டு இருக்கு. டேய், அவங்க வீட்ல வேலை செய்யற கடைங்க அம்மா என்ன பித்து போட்டுருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள கோர்ட்ல நிக்க வைடா. ஏய், நானே இப்பதான் போலீஸ் கோர்ட் கேஸ் அலைஞ்சிட்டு வந்திருக்கேன். சும்மா பேபி, என்ன பேபி? அந்த பொண்ணு போக மாட்டேன் நம்ம வீட்டு வாசல்ல நின்னுங்குது. மிஸ்டர் மனோ, உன்னை வேலையை விட்டு தூக்குனதுக்கான உண்மையான ரீசன் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் யாரு, என் ஸ்டேட்டஸ் என்ன, என் லெவல் என்னன்னு உனக்கு காட்டணும்ல. அதான் இப்போ கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா?